அதில் இருக்க உறுப்புகள் எவ்வளோ பசங்க நீர் எதிர்பார்க்கோம் இல்லையா? அப்போ அந்த ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம ஏற்கனவே போன டைம்லேயே பார்த்துட்டோம். இந்த ஆறாவது ஃபஸ்ட்டு செகண்ட் டைமில் வந்து உறுப்பு பண்ணாங்க அப்படியே பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த அனாட்டமி 4D ஒரு ஆப் இறக்கிருக்கோம் இல்லையா? அது இல்லை வேறு இப்போ அது பார்க்க போன இருக்குது. இப்போ வந்து பார்க்கும்போது குயிவேர் அப்படின்ற ஆப் இறக்கிருக்கோம் இல்லையா? அதை ஓப்பன் பண்ணி காமி பார்க்கலாம். குயிவேர் ஆப் போன டைம் நம்ம அனாட்டமி 4Dயில் பார்த்தோம் இல்லையா? அதை பார்த்து டச் பண்ணி குறிச்சோம் இல்லையா? அது மாதிரி இந்த குயிவேர் ஆப்பில் எனக்கு சம்மந்தமாக என்ன வருது பார்க்கலாம். இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த ஏதாவது இது வரைஞ்சின்னு வச்சுக்கோங்க. அதை வந்து இதில் பார்த்தோன்னா அப்படி இது 3Dயில் வந்து இது பண்ணுற மாதிரி தெரியும் உங்களுக்கு. சரி, இப்போ ஏதோ ஒரு பெயிண்ட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. இது சின்ன கார் அது தெரியல பாருங்க. மேலே வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ இங்கே இருக்குது இல்லையா? இது டச் பண்ணி வச்சுக்கோங்க. டச் பண்ணி அது இது ஸ்கேன் பண்ணுவாங்க. சேவாக இருக்குது. ஆனால் நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு பார்த்தா அது நல்லா தெரியும். திருப்பி பெயிண்ட் பண்ணி நம்ம பேப்பரில் பெயிண்ட் பண்ணி பண்ணால் வரும் நல்லா. 3Dயில் இப்போ இதே கூட பெயிண்ட் வந்து அது டச் பெயிண்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். பெயிண்ட் வந்து ஆனால் 3Dயில் வந்து நம்மளை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது பெயிண்ட் வீடு வரும் போல கேமரா வரும். சரி, இது சேவ் ஆகுது.